நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருப்சன் பேசுறேன். இப்போதான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் குடுக்குற லாங் வீடியோஸும் சரி, ஷார்ட்ஸும் சரி, நான் வந்து லைவ் மார்க்கெட் பண்ற லைவ் ட்ரேடும் சரி, அந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இமிடியேட்டா கிடைக்கும். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா. அண்ட் தென் என்னோட ட்ரேடிங் அனலைசிஸ் அண்ட் தென் ட்ரேடிங் சார்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ட்ரேடிங் வியூல நீங்க வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம். கிரிப்சன் பி கிரிப்சன் எஃப்எக்ஸ் 97 அப்படின்னு இருக்கும் நம்மகிட்ட. லாஸ்ட் 4 இயர்ஸா நான் பண்ண அனலைசிஸ் எல்லாமே வந்து பக்காவா இருக்கும். லைக் நம்ம போன வாரத்துல உள்ள அனலைசிஸ் மாதிரி. ஸோ நம்ம எடுத்த என்ட்ரி வந்து ப்ராஃபிட்டபிளா முடிஞ்சிருக்கா? லாஸ்ல முடிஞ்சிருக்கா? நம்ம சொன்ன மாரி நடந்திருக்கா? அப்படிங்கிறது முதற்கொண்டு தெளிவா பார்த்துடலாம். நம்ம லாஸ்ட் வீக் அனலைசிஸ் பண்ண மாரி மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு 3176ல இருந்தே மார்க்கெட் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும். அப்படிங்கிறது நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட்டும் கிளியரா ஒரு டார்கெட் பிரைஸ்க்கு மேலேயே போயிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்மளோட டார்கெட் பிரைஸ் வந்து கிளியரா இந்த இடத்துல ஹிட் பண்ணியிருக்கு. அது மாரி நம்மகிட்ட என்னென்ன சர்வீசஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 7 டூ 10 சிக்னல்ஸ் வந்து வீக்லி குடுக்குறோம். அண்ட் தென் மந்த்லி நம்ம டார்கெட் பண்றது பார்த்தோம் அப்படின்னா, 500 பிப்ஸ். பட் நம்ம வித்தின் அ வீக்லயே கூட நம்ம வந்து 500 பிப்ஸ்க்கு மேலேயே குடுத்துட்டு இருக்கோம். அது மாரி நம்ம வந்து பெஸ்ட் பிரைஸ்ல பையிங்கும் பண்ணிக்கலாம், செல்லிங்கும் பண்ணிக்கலாம் யுஎஸ்டிடி ஃபுல் அண்ட் ஃபுல் லெஜிட்டா. அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது தான் மெயினா இருக்கு. அந்த ட்ரேடிங் சேல்ஸ் பேக்கேஜ் மட்டும் தான் இருக்கு. ஸோ நம்ம கிட்ட என்னலாம் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிட்ட அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட் கிடையாது, இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ் கிடையாது, காப்பி ட்ரேடிங் கிடையாது. அதாவது ஃபண்ட்ஸ் ஹேண்ட்லிங் ரிலேட்டடா நம்ம கிட்ட வந்து எந்தவித பிசினஸ் எதுவுமே கிடையாது. ஸோ கவனமா இருங்க. நம்மளோட பேர சொல்லி யாரும் உங்ககிட்ட வந்து ஆம் இந்த மாரி ட்ராப் மாரி கிரியேட் பண்ணாலும் சரி, ஆ இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம்ஸ் அந்த மாரி சொன்னாலும் சரி, நம்ம கிட்ட வந்து கவனமா இருங்க. நான் யாருக்குமே வந்து டைரக்ட்டா இன்பாக்ஸ் பண்றதும் கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க வந்து எஜுகேஷன் பர்ப்பஸ்க்காக மட்டுமே நான் ஷேர் பண்றேன். அண்ட் தென் இதுல வர லாபங்கள், நஷ்டங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க உங்களுக்கு சேரும். அண்ட் தென் இந்த வாரத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கோல்டோட டெப்த்தான டீடைல்டு டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்க்க போறோம். திரும்பவும் சொல்றேன், நீங்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீடைலா பார்த்துடலாம். அண்ட் தென் உங்களுக்கு டவுட், கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் சரி, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. டெலிகிராம்ல கூப்பிடணும், வாட்ஸ்அப்ல கூப்பிடலாம். வாட்டெவர் நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் கூப்பிடலாம். 24/7 எல்லா டைமும் நம்ம வந்து அசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு தயாரா இருக்கோம். கோல்டோட டெக்னிக்கல் அண்ட் தென் ஃபண்டமெண்டலா டெப்த்தா தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்கா இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் ஆகும் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். அண்ட் தென் எந்த மார்க்கெட் எடுத்தாலும் சரி, நம்ம ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிராப் பண்ணிக்கணும். அண்ட் தென் லேட்டர் நம்ம ட்ரெண்ட் லைன்ல டிராப் பண்ணிக்கணும். அப்பதான் மார்க்கெட் வந்து அடுத்து எந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிறது தெரியும். டெக்னிக்கல பொறுத்தளவுக்கு இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, கிரிப்டோவா இருந்தாலும் சரி, ஸ்டாக்கா இருந்தாலும் சரி, எந்த கர்வமா இருந்தாலும் சரி, டெக்னிக்கல கண்டிப்பா ஒபே பண்ணாம மார்க்கெட் போகாது. ஸோ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட். லோவா பார்த்தோம் அப்படின்னா 3630ல இருந்தே ஒரு கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இந்த சேனல நம்ம வந்து பக்காவா டிரா பண்ணிக்கலாம். ரைட். ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஒரு கரெக்ஷன் ஆயிட்டு அகைன் வந்து ஒரு பை ஆக போகுது அப்படிங்கிறது சார்ட்ட பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஆல் டைம் ஹைக் போயிருந்தது. அதாவது 3458 அப்படிங்கிற ஜோன் போயிட்டு, மார்க்கெட் இங்க இருந்து ஒரு நல்லாவே ஒரு ஃபால் ஆச்சு. இந்த ஜோன்ல இருந்து நமக்கு அரவுண்ட் இந்த இடத்து வரைக்கும் நமக்கு ஃபால் ஆச்சு. ஸோ நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4061ல இருந்து ஒரு 3000 ஆ 3949 வரைக்கும் வித்தின் ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளே ஃபால் ஆயிருச்சு. என்ன ரீசன்? அப்போ இந்த இடத்துல நெறைய பேர் என்ன நெனச்சாங்க அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஒரு செல் ட்ரெண்ட் கன்டினியூஷன் ஆயிருச்சு. இன்னும் வந்து ஃபர்தரா மார்க்கெட் ஃபால் தான் ஆகும்னு நெனச்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு? ஃபண்டமெண்டலா என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத ஷார்ட்டா இந்த வீடியோ சொல்லிர்றேன். அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடே அதாவது பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு அக்டோபர் 9ஆம் தேதி என்ன நடந்துச்சு? அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம். அதாவது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. ஸோ, கிளியரா அதில பார்த்தோம் அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி நியூஸ்லாம் படிச்சீங்க அப்டின்னா, மார்க்கெட் என்னென்ன ரீசனால ஃபால் ஆகுது அப்டிங்கிறதுலாம் உங்களுக்கு கிளியரா தெரியும். ஸோ, மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, ஒரு மார்க்கெட் கோல்டு வந்து ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதாவது ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் அண்ட் ஹமாஸ் அவங்க 2 பேருமே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸா நாங்க வந்து வார வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறோம் அப்டிங்கிற மாரி ஒரு அனௌன்ஸ்மென்ட் குடுத்தாரு. ஸோ குடுத்த ஒரு 1 மணி நேரத்திலயோ, 2 மணி நேரத்திலயோ நமக்கு என்ன ஆயிருச்சு அப்டின்னா, அந்த வாருமே நமக்கு வந்து ஸ்டாப் ஆயிரும் அப்டிங்கிற மாரி ஒரு அப்டேஷன் கிடைச்சதுனால, நெறைய பேர் வந்து ஒரு சேவர் இந்த வார் டைம்ல வந்து எல்லாருமே இந்த கோல்டு பைக்ல இருந்தது. ஓகே இந்த வார் வந்து ஸ்டாப் ஆயிடும் அப்டிங்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆயிடுச்சு. அதாவது கிளியரா நமக்கு வந்து ஒரு ஃபால் ஆச்சு. ஆனா கரெக்ட்டா நம்ம வந்து அந்த வார்க்கு ஏத்த மாரியே மார்க்கெட் ஃபால் ஆச்சு. பட் இந்த இடத்துல இருந்து ஏன் டேக் ஆஃப் ஆச்சு அப்டிங்கிறத நான் தெளிவா சொல்லப் போறேன். அதனால இப்போ ஓவராலா பார்த்தோம் அப்டின்னா, கோல்டு பொறுத்தளவுக்கு ஒரு ஷார்ட் டெர்ம்ல ஒரு கரெக்ஷன முடிச்சிருக்கு.
அவ்வளோதான். மத்தபடி செல் ட்ரெண்டோ எதுவுமே கிடையாது. அகைன் அது இன்னும் ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அதோட ரீசன் என்ன அப்படிங்கிறதையுமே தெளிவா இப்ப உங்களுக்கு நான் சொல்றேன். ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ரைட்டா? ஸோ மார்க்கெட் பாருங்க ஒரு ட்ரெண்ட் லைன் லைக் இந்த ஒரு ப்ரீவியஸா நம்ம ட்ரெண்ட் லைன் வச்சு ட்ராப் பண்ண இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாரி தான். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் இருக்கா? எப்படி லைக் இங்க ஒரு கனெக்ஷன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம வச்சு நம்ம ட்ராப் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு ஒரு ஆல் டைம் ஹை பிளஸ் ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் கிரியேட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் ஆயிடுச்சு. அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலா பக்காவா தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு வந்ததும், அதாவது மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கு? இப்படி இருக்கு. கரெக்ட்டா? இந்த சார்ட்லாம் வரதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் ஆகுது. ஒரு ஆல் டைம் ஹை ரீச் ஆகிட்டு பிரேக் ஆகுது. அப்போ நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். அப்போ வார் வந்துருச்சு. அப்போ வார் வந்துருச்சு. சாரி வார் டிக்ளேர் இது ஸ்டாப் ஆயிருச்சு. அப்ப இன்னும் ஃபால் ஆகணுமே அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துக்கு இருந்து கீழ ஃபால் ஆயிருக்கணும். ஏன் ஃபால் ஆகல அப்படின்னா, அந்த ட்ரெண்ட் லைன் அப்படியே நம்ம இழுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், கிளியரா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அப்போ ஓவராலா மார்க்கெட் வந்து ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் ஸ்டாப் ஆனாலும் மார்க்கெட் ஒரு ஃபால் ஆகி நம்மளோட ட்ரெண்ட் லைன் டெக்னிக்கல் அப்படிங்கிறத கிளியரா ப்ளே பண்ணுது. ரைட்டா? ஸோ அப்போ மார்க்கெட் பொறுத்தளவுக்கு பக்காவா ஒரு கரெக்ஷன முடிச்சுட்டு மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? கிளியரா போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ நம்மளோட டைரக்ஷன் அப்படிங்கிறது பை அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் நான் இவ்வளவு நேரம் பேசுறேன். ரைட்டா? ஸோ நம்ம இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியாச்சு. நம்ம டைரக்ஷன் வந்து பை. டார்கெட் பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 4109. ஸ்டாப் லாஸ் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழ 3968 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வைக்க போறோம். என்னென்ன ரீசனால பை ஆக போகுது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வந்து ஃபீட்பேக்ல கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் தென் நம்மளோட முதல் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா ஒரு ஆல் டைம் பை 4058. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 1 மேல. இதுக்கு அடுத்து இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு மேலேயும் போகும்போது ஒரு 4117. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் 2. ரைட்டா? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணியாச்சு. மேஜரா டார்கெட் பிரைஸ், ஃபர்ஸ்ட் டார்கெட் பிரைஸ், செகண்ட் டார்கெட் பிரைஸ் டிரா பண்ணிட்டோம். அப்போ நம்மளோட சப்போர்ட் எங்க இருக்கு? ஸோ லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 4000 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் ஃபிகரா நம்மளோட ரெசிஸ்டன்ஸா இருந்துச்சு. அந்த ஜோனை லாஸ்ட் வீக் மார்க்கெட் வச்சு பிரேக் பண்ணி மேல போச்சு. கரெக்ட்டா? ஸோ அதையும் நம்ம கிளியரா இதுல மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்ப இதுக்கு கீழ போகும்போது ஒரு 3984 பட் லிக்விடிட்டி விக்கி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால 3970 அப்படிங்கிறத நம்மளோட அடுத்தபடியான சப்போர்ட்டா வச்சுக்கலாம். சப்போர்ட்ட வச்சு நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிடுறேன். அந்தந்த டைம்ல மறந்துரும் அப்படிங்கிறதுனால. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1. ரெசிஸ்டன்ஸ் R1. ஒரு இன்டிஜர் 10 போட்டுக்கிறேன். இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2 நியூ ஆல் டைம் ஹை போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது ரெசிஸ்டன்ஸ் R2 and possible for new 8th. நியூவா ஒரு ஆல் டைம் ஹை போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ இது நம்மளோட சப்போர்ட் ஜோன். 4000 அப்படிங்கிறது நம்மளோட வந்து சப்போர்ட் S1. and இது நம்மளோட சப்போர்ட் S2. சப்போர்ட் 1, சப்போர்ட் 2 வந்து நம்ம கிளியரா டிரா பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ இப்போ மார்க்கெட் வந்து என்னோட ப்ரொஜெக்ஷன் என்ன அப்படிங்கிறத தெளிவா சொல்ல போறேன். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து பை ஆகும். அதாவது 4012ல இருந்தே பை ஆகாது. ஒரு பிரேக் அவுட் பண்ண சப்போர்ட் ஜோன் இருக்கு பாத்தீங்களா? இந்த இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அப்போ நம்மளோட ப்ரொஜெக்ஷன் என்ன? கிளியரா ஒரு லாங் போக போகுது. கரெக்டா? அந்த லாங்கை கிளியரா இப்போ வந்து நான் மென்ஷன் பண்றேன். லாங். ஸோ கரெக்டா 3998 அல்லது 97, அதாவது ரவுண்ட் ஃபிகரா சொல்ல முடியாது. ஒரு 3997 டு 4005 அப்படிங்கிற ஜோனுக்கு நம்ம வந்து பைக் போய்க்கலாம். இந்த இடத்துல நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸா நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா 4023. அது நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸா இருக்கும் இமீடியட்டா. ஸோ மேஜரான R1 டார்கெட் பிரைஸ் வந்து 4058 லாஸ்ட் வீக் ஹை. அதுக்கு மேலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4121 அப்படிங்கிறது நம்மளோட வீக்லி டார்கெட் பிரைஸா இருக்கும். ஆக்சுவலி நம்ம ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த கேண்டலோட லோவா 3984 தான் வைக்கணும் ரூல் படி. ஸோ மார்க்கெட் வந்து ரூல்ஸ் ஒபே பண்ணாது அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்டாப் லாஸ் பிரைஸை கீழே 3969.82 அப்படிங்கிறத நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸா வச்சுக்கிறேன்.
அப்போ என்னோட பாத்வே என்ன அப்படின்னா, மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ணிட்டு, முதல் டார்கெட் பிரைஸ் ஸ்லைட்டா ஒரு ஃபால் ஆகி, இங்கிருந்து ஒரு ஃபேர் வேல்யூ கேப்போ கிரியேட் பண்ணி அகைன் வந்து ஒரு டேக் ஆஃப் ஆகும். ரைட். ஸோ அப்போ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் வீக்ல மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது. ரைட்டா? ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரீசனை நான் கிளியரா சொல்றேன். மார்க்கெட் என்னென்ன காரணத்தினால புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னு. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல நம்மளோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி கிளியரா வந்துருக்கு. ஸோ இங்க வந்ததும் அடுத்து நம்மளோட ட்ரெண்ட் லைன் இடத்துல பார்த்தீங்க ட்ரெண்ட் லைன் ஒபே பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஓவராலா நம்மளோட ட்ரெண்ட் லைனை ஒபே பண்ணி வருது. இது வந்து நமக்கு முதல் காரணம் கோல்டு வந்து புல்லிஷ் ஆகிறதுக்கு. அந்த ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டர்னும் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சொல்றேன். ரைட் ஓகே. இப்போ வந்து அப் ட்ரெண்ட்ல வந்து கிளியரா இருக்கு. ரைட்டா? இது வந்து நமக்கு முதல் ரீசன். அந்த ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 4000 அப்படிங்கிற ஜோனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கா. ஸோ பிரேக்டு ஜோனை ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ அது வந்து மென்ஷன் பண்ணிடணும். பிரேக்டு ஜோன் ரீடெஸ்ட் அண்ட் டேக் ஆஃப் அண்ட் பையிங் ஜோன். பிரேக்டு ஜோன் ரீடெஸ்ட் அண்ட் பாசிபிள் ஃபார் பை. பாசிபிள் ஃபார் பை. ஸோ அதையும் நம்ம வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். இது நம்மளோட ரெண்டாவது ரீசன். இது ரீசன் 1, இது ரீசன் 2. அண்ட் தென் மூணாவது ரீசன் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் படி நம்ம கிளியரா ஒன் பை ஒன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பக்காவா தெரியும். ஸோ சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பார்க்கும்போது நமக்கு ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் கிடைச்சிருக்கு. புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. ட்ரிபிள்லையுமே எந்த வித கன்ஃபர்மேஷன்ஸுமே கிடைக்கல. அதனால நம்ம அதை அப்படி டிராப் பண்ணிடலாம். அந்த சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் வந்து கோல்டு புல்லிஷ் ஆகிறதுக்கான ரீசன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிபோ. ஃபிபோனாக்கி ரீட்ரேஸ்மென்ட் டூல டிராப் பண்ணா மார்க்கெட் அடுத்து எந்தெந்த லெவல்ஸ்க்கு போகும் அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாவே ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அதையும் நான் டிராப் பண்ணிடுறேன். அந்த மேஜரா நான் ரீசன்ட் டேஸ்ல ஃபேர் வேல்யூ கேப் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ ஃபிபோ பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிளியரா ஒரு 4059 அப்படிங்கிற ஹை போயிட்டு ஒரு லீஸ்டா பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமை நமக்கு இந்த ஜோன் வரைக்கும் ஃபாலோ ஆயிருந்துச்சா, கரெக்டா 3948 அப்படிங்கிற ஜோன் வரைக்கும் போயிருந்துச்சு. பக்கா ரைட்டா? ஸோ நம்ம ட்ரேடிங் ஃபிபனாக்கி பொறுத்த அளவுக்கு 0.5 ஜோனையும் 0.5 ஜோன் அண்ட் 0.608 ஜோனையும் தான் நம்ம மேஜரா பார்க்கணும். அதை நமக்கு பார்த்தாலே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அது தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்போதான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரொம்பவே கிளியரா இருக்கும். 0.5 ஜோன் இது தேவையில்ல, இது தேவையில்ல. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா 0.618 ரைட். ஸோ மார்க்கெட் ஃபிபோஸோட பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்கு கரெக்டா. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வீக் அந்த ஃபிபோஸனை ஒபே பண்ணி மார்க்கெட் ஒரு ஃபால் ஆச்சு. இப்போ அந்த லோவர் ஃபிபோஸோனுக்கு உள்ளே தான் மார்க்கெட் ஆயிட்டு சுத்திக்கிட்டே இருக்கு. அப்போ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த ஜோனை டச் ஆயிருக்கு. அப்போ ஃபிபோ வந்து ஒபே பண்ணணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் அதாவது ஸோ ஒரு ஃபிபோ ஒபே பண்ணி இங்கேருந்து வரும். அப்போ பிரேக் அவுட் பண்ண ஜோனை ரீடெஸ்ட் பண்ண மாதிரி ஆச்சு, ஃபிபோவை ஃபாலோ பண்ண மாதிரி ஆச்சு. ஸோ அப்போ இங்கே வந்ததும் அகெயின் வந்து நான் சொன்ன மாதிரியே டேக் ஆஃப் ஆகிடும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஃபிபோ ரீட்ரேஸ்மென்ட் டூலுமே பக்கா நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதுனால மார்க்கெட் என்ன ஆகும், கண்டிப்பா பையிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபிபோ கன்ஃபார்ம் த ஃபர்தர் பை ப்ரொஜெக்ஷன். ஃபிபோ கன்ஃபார்ம் ஃபர்தர் பை ப்ரொஜெக்ஷன். அப்போ இது வந்து நமக்கு ஒரு மேஜரா ஒரு ப்ரொஜெக்ஷன் ஆகிறதுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அண்ட் தென் லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இதுக்கு ஏன் கீழே போறதுன்னு கேட்டீங்கல்ல, ப்ரீவியஸா பிரேக் பண்ண ஜோனும் இதுதான் அண்ட் தென் சப்போர்ட்டும் இருக்கு, நம்மளோட ட்ரெண்ட் இருக்கனால ஃபாலோ ஆயிருக்கு. அதன் மேஜரா பார்த்தோம் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிற டூலுமே நமக்கு இந்த இடத்துல இருந்தனால கண்டிப்பா டேக் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா பொறுத்த அளவுக்கு நமக்கு இங்க உள்ள ஃபேர் வேல்யூ கேப் 3972 டு ஒரு 4015 அப்படிங்கிற ஜோன் இருக்கிறதுனால இந்த ஜோன் அதாவது 4016 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணதுமே நமக்கு நல்ல ஒரு பையிங் ஆயிடும். ஸோ அப்போ இங்க நமக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்தனால தான் டேக் ஆஃப் ஆயிருக்கு. இது ஒரு மேஜரான ரீசன். ஃபேர் வேல்யூ கேப் இருந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு இன்னொரு மேஜரான ரீசன்.
ரைட். ஸோ இப்போ ஓவராலா டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச மாரி நான் சொல்லிட்டேன். அண்ட் தென் இதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம் இத இடத்துல ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சார்ட் பேட்டர்ன். ஸோ சார்ட் பேட்டர்ன பொறுத்தளவுக்கு பார்க்கும்போது, எனக்கு கிளியராவே தெரிஞ்சிருச்சு. இது ஒரு பக்காவான வி பேட்டர்ன். அதாவது நார்மல் வி பேட்டர்ன் கிடையாது. ரிவர்சல் வி பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு கிடைச்சிருந்துச்சு. இந்த பேட்டர்ன் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ரிவர்சல் வி பேட்டர்ன். ரைட். ஸோ இதில பார்த்தீங்க அப்படின்னா, ரிவர்சல் வி பேட்டர்ன் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கும். ஒரு ரிவர்சல் வி பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு சொல்றேன். ரிவர்சல் வி பேட்டர்ன். ரைட். ஸோ கிளியரா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க. ஸோ மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹைல இருந்து ஒரு லோவா இந்த நெக்லைன பிரேக் பண்ணி ஒரு பாட்டம் போகுது. அந்த பாட்டம் வந்துட்டு அந்த நெக்லைன் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நெக்லைனுக்கு மேலேயே போய் க்ளோசிங் வைக்காம நெக்லைன் மேல போயிட்டு, அந்த நெக்லைன ஒபே பண்ணி மேல போகும். ஸோ லைக் இங்க பாருங்க ஒரு வி மாரியே ஃபார்ம் ஆகி அந்த லைனுக்கு மேல போயிட்டு ரீடெஸ்ட் ஆகும். ஸோ நமக்குமே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, கிளியரா இந்த இடத்துல ஒரு வி பேட்டர்ன். ஒரு ஃப்ளோவா நான் டிரா பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். டிரா பண்றேன் கிளியர் ஆகுதான்னு தெரியல. மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகி, ஒரு மேல போயிட்டு, ஒரு ரீட்ரெஸ்ட் கொடுத்துட்டு கிளியரா பக்கா. ஸோ இந்த மாரி. இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வந்து நல்லா டிரா பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ரெக்டாங்கிள் வச்சு போட்டு காமிக்கிறேன். கிளியரா இது வந்து ஒரு வி பேட்டர்ன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு நெக் லைன். ரைட். ஒரு வி பேட்டர்ன் மாரி இந்த இடத்த பிரேக் பண்ணி, இது முதல்ல பிரேக் பண்ணி பாருங்க. 4 ஹவர்ல பிரேக் பண்ணி, அடுத்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு டேக் ஆஃப் ஆகுறது கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அப்போ ரிவர்சல் வி பேட்டர்ன் ரிவர்சல் வி பேட்டர்ன் கன்ஃபார்ம் அகைன் பை. ஸோ மார்க்கெட் வந்து 2வதும் பை ஆகுறதுக்கான கன்ஃபர்மேஷன்ஸ் இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ ஓவராலா டெக்னிக்கலா பார்க்கும்போது நமக்கு எல்லா கன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து கிளியரா வந்து ஒரு பைக்கு தான் இருக்கு. கரெக்ட்டா? அப்போ இது XAUSD கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். XAUSD ஸ்லாஷ் கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். டேட் பார்த்தோம் அப்படின்னா 12/10/25லேருந்து மார்க்கெட் நல்லா ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு நான் கிளியரா சொல்லிடுறேன். ரைட். அப்போ டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு பை ஆகும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். ஸோ ஃபண்டமெண்டலா 1, 2 நியூஸஸ் என்கிட்ட இருக்கு. அதையும் நான் கிளியரா சொல்றேன். அதனால லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, அந்த வார் நிறுத்துனது தான் நெறைய பேருக்கு தெரியுமே தவிர, பட் இன் பிட்வீன் கேப்ல நம்மளோட ட்ரம்ப் என்ன பண்ணாப்ல அப்படின்னா, த்ரெட்டன் பண்ணாப்ல. யார? சைனாவ. ஸோ சைனா த்ரெட்டன் பண்ணா சும்மா விடுவானா? விடமாட்டான். அவனுமே ஈக்குவலா ஃபைட் பண்றான். ஸோ ட்ரம்ப் டாக்ஸ் இம்போஸ் ஆன் சைனா. ஸோ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாப்லன்னா, சைனா மேல வந்து டாக்ஸ் வந்து போடுவேன். 100% டாக்ஸ் போடுவேன் அப்படிங்கிற மாரி, அடுத்த மாசம் வந்து அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. ஸோ இதுவுமே ஒரு ட்ரேட் டென்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணதுனால, மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, ஒரு பிரேக் பண்ணது, ஒரு பிரேக் பண்ணா ஒரு 4000 பிரேக் பண்ணான். ஸோ எல்லா மார்க்கெட்டும் பொறுத்தளவுக்கு ஒரு 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 ரேலியா ஒரு ஃபால் ஆகுது அப்படின்னா, ஒரு 50% ரீட்ரேஸ் பண்ணா மார்க்கெட் அகைன் வந்து ஒரு ஃபால் ஆகும். பட் 50% ரீட்ரேஸ் பண்ணா ஃபால் ஆகாதனால ஆகாததுக்கு காரணமே வந்து இந்த ட்ரம்ப்பும், சைனா மேல இம்போஸ் பண்ண போற டாக்ஸும் தான் காரணம். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி, கோல்டு என்னென்ன ரீசனால புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவா சொல்லிட்டேன். அண்ட் தென் இதுல உங்களுக்கு டவுட்டு, கமெண்ட், கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கனெக்ட் பண்ணுங்க. அது வந்து பக்காவா சொல்றேன். மார்க்கெட் பொறுத்தளவுக்கு ஓவராலா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு. லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபேர் வேல்யூ கேப் வச்சு நம்மளோட ட்ரெண்ட் அவாய்ட் பண்ணி ஒரு மேல போச்சு. அந்த 4000க்கு மேல போறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, சைனா மேல டாக்ஸ் இம்போஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டரா பார்க்கும்போது சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கு. பிரேக் அவுட் பண்ண ரீடெஸ்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த ரிவர்சல் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ஃபிபோ கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சதுனால, கோல்டு வந்து அகைன் ஒரு நியூ ஆல் டைம் ஹை போறதுக்கு தான் போகுதே தவிர, செல் வந்து ஆகாது. லாஸ்ட் டைம் வந்து ஒரு செல்லர்ஸ்க்கு ஒரு லைட்டா ஒரு சந்தோஷத்த குடுத்துட்டு, அகைன் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா டேக் ஆஃப் ஆயிருக்கான். ஸோ ஓவராலா பொறுத்தளவுக்கு கோல்டோட ரேட் பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் அதாவது ஒரு 1 டூ 2 மாசத்துக்குள்ள ஒரு கண்டிப்பா வந்து ஒரு ஒரு 14,000 14,300 அப்படிங்கிற ரேட்டுக்கு போயிரும். அதுல எந்தவித மாற்றங்களும் இல்லை. ஸோ இதோட அ வீக்லி வீக்லி அப்டேட்ஸ் அதாவது செவ்வாய்க்கிழமை என்ன ஆகும், புதன்கிழமை என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட விஐபி சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆ அப்படி அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தென் எந்த மாரியான ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்து. இந்த மாரி அடுத்த ஒரு வீடியோஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் டிப்சன். நன்றி, வணக்கம்.